ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்றைக்கி வந்து ஃபிஷ் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக 1/2 கிலோ ஃபிஷ் வந்து முள் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கு உப்பு, கருவேப்பிலை. இப்போது இந்த ஃபிஷ் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதுல கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவைக்கு உப்பு, அப்புறமா கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போது இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் இதை நல்லா ஊற விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. இப்போ நமக்கு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நல்லா ஃபிஷ் வந்து நல்லா ஊறிருக்கு. நல்லா எண்ணெய் சூடான உடனே இந்த பீஸஸ் ஒன்றுன்னா வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ நான் திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பி விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வெந்த உடனே இப்போது அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு 2 பல்லு பூண்டு அதை பொடியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன், அதையும் கூட நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் வந்துட்டு இப்போ தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. அதுக்கப்புறமா சில்லி சாஸ் வந்து 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 ட்ராப் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இந்த ஃபிஷ்ஷை இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான ஃபிஷ் சில்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நம்ம வந்து இதை ரெடி பண்ணிடலாம். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.